அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்களுக்கு முன்பு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவது என்பது குறித்த ஒரு தீர்ப்பு மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே இருந்து வந்திருக்கிறது. ஸ்ரீரங்கம் குமாரவயலூர் கோயிலில் ஜெயபால் பிரபு என்கிற 2 பேர் அர்ச்சகர்களாக தமிழக அரசினால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நியமனத்தை எதிர்த்து கார்த்தி பரமேஸ்வரன் என்னும் 2 பேர் நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், நாங்கள் பல ஆண்டுகளாக அர்ச்சகர்களாக இருக்கிறோம், எங்களை விட்டுவிட்டு இவர்களை எடுத்திருக்கிறார்கள், இது செல்லாது என்றது. பல ஆண்டுகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற போதே அவர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். இவர்கள் பக்கத்திலே முன்வைக்கப்பட்ட வாதம் என்ன என்றால், இவர்கள் 2021 ஆகஸ்டிலேயே நியமிக்கப்பட்டு விட்டார்கள். 2022 செப்டம்பரில் தான் எதிர் மனு தாக்கலாகி இருக்கிறது. எனவே ஓராண்டுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது 2 தரப்பையும் கேட்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த நியமனம் செல்லாது என்று தீர்ப்பளித்து விட்டார். சில நாள்களுக்கு முன்னால் அவர்கள் போதுமான அளவுக்கு ஆகமங்களை கற்கவில்லை என்று ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் கோயில்களில் தமிழில் தான் அந்த குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும், தமிழில் தான் அர்ச்சனைகள் செய்யப்பட வேண்டும் என்கிற போராட்டமும் நடைபெறுகிறது. இவை இரண்டையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு செய்தி இருக்கிறது. இந்த போராட்டம் ஆன்மீக போராட்டம் அல்ல, ஒரு உரிமை போராட்டம். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு அதுதான். தமிழில் அர்ச்சனை செய்தால் அல்லது வடமொழியில் அர்ச்சனை செய்தால், எந்த மொழியில் அர்ச்சனை செய்தால் நாம் சொர்க்கத்துக்கு போகலாம் என்பதல்ல, எந்த மொழியில் அர்ச்சனை செய்வதால் நமக்கு நன்மைகள் வரும் என்பதல்ல, எங்கள் மொழிக்கு எங்கள் மண்ணில் உரிமை உண்டா என்பது தான். அதே போல ஆகமங்களை கற்றுக்கொள்வது, பேசுவது, இவையெல்லாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சிலரால், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் பல்லாண்டுகளாக அந்த பயிற்சி இருக்கிறது. எனவே அவர்களோடு ஒப்பிட்டு இவர்கள் சரியில்லை என்பதும், இவையெல்லாம் ஆன்மீக போராட்டங்கள் இல்லை. யார் மிகச் சரியாக மந்திரங்களை, ஆகமங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பதை விட அந்த உரிமை எல்லோருக்கும் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதேபோல தமிழிலும் அந்த அர்ச்சனைகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு, அது கூட தமிழிலும் என்று சொல்லுவதே நமக்கு ஒரு இழிவு என்று தான் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இது ஒன்றும் பீகார் இல்லை, இது ஒன்றும் அமெரிக்கா இல்லை, இது ஒன்றும் ஆஸ்திரேலியா இல்லை, இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தமிழில் தானே செய்ய வேண்டும் அந்த அர்ச்சனைகளை. நாம் தமிழிலும் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிற நிலையில தான் இருக்கிறோம். அப்படி தமிழில் அந்த அர்ச்சனைகள் செய்யப்பட வேண்டும் என்பது கூட எதற்காக என்றால், எல்லோரும் தமிழ் அர்ச்சனைகளை கேட்டு பயன்பெற்று பக்தர்களாக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக இல்லை. ஏற்கனவே பக்திமான்களாக இருக்கிறவர்கள் அங்கே போகிறவர்களுக்கு அவர்களின் மொழியில் அந்த போற்றி பாடல்கள் காதிலே விழட்டும் என்பதற்காகத்தானே தவிர, பொருள் புரிந்து அவர்கள் வணங்கட்டும் என்பதற்காகத்தானே தவிர, எல்லோரையும் கோயிலுக்குள் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இல்லை. இதில் இருக்கிற ஒரு முரண் என்ன என்று நாம் பார்க்கலாம். எந்த இயக்கம் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க வேண்டும் என்று சொல்லுகிறது? எந்த இயக்கம் தமிழில் அது சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது? திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் சொல்கின்றன. 2 இயக்கங்களும் அடிப்படையில் பகுத்தறிவு இயக்கங்கள். 2 இயக்கங்களும் அடிப்படையில் கடவுள் நம்பிக்கையற்ற இயக்கங்கள். கடவுள் நம்பிக்கையற்ற இயக்கங்களுக்கு கோயிலில் என்ன வேலை என்று கேட்கக்கூடாது. அதனுடைய அடிப்படை நோக்கம் நாம் கோயிலுக்கு செல்வதோ, அங்கே அர்ச்சகராவதோ, அல்லது தமிழில் போற்றி மந்திரங்களை கேட்டு பயன்பெறுவதோ இல்லை. எங்கள் உரிமையை வேறு யாரும் மறுக்கக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் கோயில் நம்முடைய கோயில், நம்முடைய சொத்து, நம்முடைய முன்னோர்கள் கட்டி வைத்திருக்கிற ஒரு பெரும் பழமைக்குரிய இடம். அதில் எல்லோருக்கும் உரிமை வேண்டும் என்பதுதான். என்ன தவறு நேர்ந்துவிடக்கூடாதென்றால், எல்லோரையும் கோயிலுக்குள் அழைத்து சென்று பக்திமான்களாக ஆக்கி விடுவது நம்முடைய நோக்கம் இல்லை. கோயில் வேண்டாம் என்று சொன்ன இயக்கங்கள் தான் கோயிலுக்கு போகிற உரிமையை தடுக்க வேண்டாம் என்றும் கூறின. எனவே அடிப்படையில் இது ஆன்மீக போராட்டம் இல்லை, உரிமை போராட்டம் என்று புரிந்து கொண்டால், சில ஆகமங்களை கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் பெரிய வேலை அல்ல.
எல்லோரும் எல்லா இடங்களிலும் இடம்பெறுவதற்கான உரிமை பெற வேண்டும் என்பதே இதன் பின்னால் இருக்கிற செய்தி என்பது நமக்கு புரியும்.